தூங்காம ஒரு நாள் கூட சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தேன். கடையை மூட வச்சு இன்னொருத்தர்கிட்ட கையை கட்டி நிக்க வச்சுட்டேன். அப்பாடா, பிரச்சனை முடிஞ்சது. ரொம்ப நல்லவர் ஒருத்தரை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு சாமின்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கைய என் கண்ணு முன்னாடியே சுக்கு நூறா நீ உடைச்சிட்ட. தாயில்லாத பிள்ளை தானே நான். எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டக்கூடாதா? எவ்வளவுதான் கொடுப்ப? வலிக்க வலிக்க இன்னும் தாங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறத இப்பவாவது நிறுத்துவியா? இல்ல மிச்சம் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? அழுது தீர்த்தா பாரம் இறங்குனதான் அழுத. ஆனா மலை அளவு பாரம் மறுபடியும் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. தூக்கி போட முடியாம துவண்டு போய் நிக்கிறேன். அசோக் சார் கெட்டவர்னு உனக்கு தெரியும்ல, ஏன் அதை முன்னாடியே நீ எனக்கு காட்டல? எல்லா நல்ல பக்கத்தையும் என் கண்ணு முன்னாடி காட்டிட்டு கடைசியா என் மனசை அவர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட மறுபக்கத்தை காட்டுற. நான் என்ன செய்ய? மனசை அவர் காலடியில போட்டு அப்படியே ஊரு தெரியாம உடைச்சிட்டாரு. உயிரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசிகிறது உனக்கு தெரியுதா? இன்னும் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். உயிர் இருக்கிற வரை தாங்கி பாக்குற. முடியலன்னா உன்கிட்ட வந்து நிப்ப. நீ ஏன் உயிரை எடுத்துரு? பேபி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, போலாமா? என்ன பேபி? இல்ல, எல்லாருக்கும் முன்னாடியும் சீரியஸா ஆக்ட் பண்ணதை நினைச்சேன். கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடந்த காமெடியெல்லாம் நினைச்சு பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அப்புறமா போலான்னு தோணுச்சு. வர வர ஆக்டிங்ல நீ வேற லெவல் போயிட்டு இருக்க பேபி. இப்போ வரைக்கும் நீ உண்மையாவே அசோக்கு சப்போர்ட்டா மாறிட்டியே. எப்படி தான் யோசிச்சுட்டு இருக்க? இஸ் இட்? யா பேபி. சரி, நாமளே இப்படி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் தானே வெயிட் பண்ணோம். அப்புறம் நீ திடீர்னு அபி கிட்ட எல்லாம் பண்ணது அசோக் இல்ல நான் தானே. வர வர உங்களுக்கு மூளை மழுங்கிடுச்சா? இல்ல என்கிட்ட போட்டு வாங்குறதுக்காக எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ரெண்டுமே இல்லை பேபி. உன் அளவுக்கு நான் ஸ்பீடா எதுவுமே யோசிக்கிறது இல்லைன்னு அது உனக்கே நல்லா தெரியும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா உன் அளவுக்கு யோசிக்க பழகுற. நம்பிக்கை இல்லையா பேபி? ஏற்கனவே நீலாம்பரியும் அசோக்கும் நம்மள சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அபிக்கு உண்மை தெரிஞ்சதும் நீலாம்பரிக்கும் அசோக்குக்கும் சப்போர்ட் தேவைப்படும். நம்ம அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணோம்னா ரெண்டு பேருக்கும் நம்ம மேல நம்பிக்கை வரும்னு தோணுச்சு. ஆனா அசோக் நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டானே. அவன் ரொம்ப தெளிவு. ஏதாவது ஒரு ப்ரீ பிளான் வச்சிருப்பான். இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சாதிச்சு நம்மள குற்றவாளியா மாத்திருப்பான். அவன் வேற ஒன்ன சொல்லி எல்லார் கவனத்தையும் திருப்பிட்டு அவன் வேற ஒன்ன செய்யறவன். அபி அப்படித்தானே கம்பெனிக்குள்ளேயே கொண்டு வந்தான். இப்போ அவ வெளியில போக அவனே காரணமாயிட்டானே. நோ, அபி வெளியில போனா அசோக்குக்கு பெரிய நஷ்டம். மறுபடியும் ஒரு டிசைனரை தேடணும், கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் அபி டிசைனரை நம்பி இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பதில் சொல்லணும். சோ கிட்டத்தட்ட அவன் ஜீரோங்கிற நிலைமைக்கு மறுபடியும் வருவோன்னு தெரிஞ்சும் அபி கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டான்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாம இருந்திருக்க மாட்டான். ஆனா நீலாம்பரிக்கு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது அவங்க பார்வையிலே தெரிஞ்சது. அந்த சாஃப்ட் கார்னரை பிடிச்சுதான் மெல்ல மெல்ல நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புற அளவுக்கு மாத்திருவேன். எப்படி? நீ தான் சொல்றியே நான் நல்லா நடிக்கிறேன்னு. அந்த நடிப்பை வச்சுதான் நீலாம்பரியோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அப்புறம் ஜெகன் இங்க வந்து அசோக்கோட சட்டையை பிடிச்சானே, அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். ஏதாவது ஸ்கூல் மேட் இல்ல காலேஜ் மேட்டா இருக்கலாம் பேபி. நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கல ஜெகன். விசாரிச்சிடறேன் பேபி. அபி அலைஸ் டிசைனர் என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? அழுதுட்டு இருப்பா. முழுசா நம்பி மனசை கொடுத்துட்டேன், அசோக் என்னை ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு இருப்பா. இப்போதைக்கு அவ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அப்படியே இருக்க மாட்டா. அவ குணம் அது கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். உசு பேத்துனா வெறி ஆகுற குணம் அவளுது. சோ அவ என்ன பண்றான்னு நம்ம வாட்ச் பண்ணும்.